அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு நல்ல ருசியான நெத்தலி மீன் சொதி தான் வைக்க போகிறேன். இந்த சொதி வந்து சின்னாக்கள்லேருந்து பெரியாக்கள் வரையும் சாப்பிடலாம். அவ்வளோ சத்துக்கள் அடங்கியிருக்கு, நிறைய கல்சியம் இருக்குது நெத்தலியில். இந்த நெத்தலி வந்து நமக்கு இங்கே யூகேல கிடைக்கிறது மிகவும் கஷ்டம், ஆனால் சில இடங்களில் கிடைக்கும். இந்த நெத்தலி வந்து நான் இங்கே வந்து சைனீஸ் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன்னா அங்கே தான் கூடுதலாக எடுக்கிறது. மார்க்கெட்லேயும் சில நேரங்களில் வரும், ஒரே வராது. இந்த வெள்ளை நெத்தலி பால் தரு மட்டக்களப்பு மாவட்டத்துலங்கிற ஊரில் பால் தருன்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளை நெத்தலி தான் கிடைக்கும். அந்த நெத்தலாம் கூட சத்துக்கள் இருக்குது. அந்த முள்ளோட சாப்பிடக்குள்ள நிறைய சத்து எல்லாம் இருக்குது, நிறைய கல்சியம் இருக்குது அந்த முள்ளில் தான். இந்த நெத்தலி நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி உள்ளே கருப்பெல்லாம் எடுக்கணும், தலையெல்லாம் எடுத்துட்டு போனாங்க. எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி மஞ்சள் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ நாம சொதி எப்படி வைக்கலாம்னு வாங்க பார்க்கலாம். ஒரு சட்டியில் தண்ணியை எடுத்துக்கிறேன். நீங்கள் 2ஆம் பால் 3ஆம் பாலும் எடுக்கலாம். இங்கே வந்து தண்ணி தான் எடுத்துக்கிறது. நான் முதல்ல ஊரில் தான் தேங்காய் பால் எடுத்து தலைப்பால் வச்சுட்டு தண்ணி பால் வைப்போம். அதுக்குள்ள வந்து தக்காளி, வெங்காயம், கொச்சிக்காய், உப்பு, மஞ்சள், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து போட்டு கொதிக்க வைக்கிறோம். நமக்கு ஃப்ரெஷ் தேங்காய் புளிஞ்சு எடுக்கிறோம்னா சொதி உண்மையாக நல்லா இருக்கும். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் பால் தான் விட போகிறேன், இந்த பவுடர் பால். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கு பிறகு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் பால் கரைச்சி வச்ச தேங்காய் பாலை கொஞ்சம் விடுவோம். விட்டுட்டு கொஞ்சம் அதையும் திரும்ப நம்ம கொதிக்க வைக்கணும். கொஞ்சம் தேங்காய் பாலை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கு பிறகு தான் நம்ம கடைசியாக தான் மீனை போட்டு இறக்கும். இல்லாட்டி மீன் வந்து உடைஞ்சு போயிடும். நம்ம நெத்தலி மீனை சேர்த்துட்டு எப்போவும் கூட கொதிக்க விடக்கூடாது. அப்படி கொதிக்க விடணும்னு சொன்னால் தூளாக உடைஞ்சி போயிடும், மீனே காணாமல் போயிடும். இப்போ மீனை சேர்த்துக்கொள்வோம். மீனை சேர்க்கக்குள்ளேயே நம்ம மிச்ச பொருட்களை சேர்க்கணும். நம்ம ஏற்கனவே வீட்டில் வறுத்து வச்சுக்கிற வெந்தயம், சீரகம் அதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா திக்காக கோகனட் மில்க்கையும் கொஞ்சம் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் புளியும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு புளி எந்த நேரம் சேர்க்க விருப்பம் நீங்கள் கடைசி ஓவனப்புறம் சேர்க்கலாம். நான் டேஸ்ட் நல்லா இருக்கிறதுக்காக மீனோட சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதிக்க நம்ம இறக்கி விட்டுறணும். கரெக்டாக தான் நமக்கு இந்த மீன் சொதி நல்லா இருக்கும். இந்த மீன் சொதி நீங்களும் உங்களோட வீட்டில் புட்டு, இடியப்பம், சோறு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும், செய்து பாருங்கள். நல்லா ஹெல்த்தியான சொதியும் வேறு, நல்லா ருசியாகவும் இருக்கும். இந்த சொதியை பாருங்கள், எடுத்து காட்டுற மீன் அப்படி உடையாமல் முழுசாகவே இருக்குது. குயிக்காக வேகக்கூடிய மீன்களில் போட்டு உடனே நம்ம கொதிச்சு இறக்கிறணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ருசியான சொதி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி கேட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.